ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவாளர். வார பலன் 16/9/2024 22/9/2024 வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத இப்போ ஒன்று பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனி வக்கரகதியில், மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா 17ஆம் தேதி 17/9/2024 அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் போகிறார். சௌரமான மாதம், அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம், கன்னியா மாதம் பிறக்கிறது. அதை தவிர பார்த்தேனால் 19ஆம் தேதி 3ஆம் தேதி புரட்டாசி மாதம் 19/9/2024 அன்னைக்கு புதன் கன்னி ராசிக்கும், அதாவது மூல திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறார் புதன். சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீட்டை பெற ஆட்சிக்கு போகிறார், அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னி ராசியிலிருந்து துலாத்துக்கு போகிறார். அதனால் பார்த்தேனால் கிரக பெயர்ச்சின்னு சொல்லும் பொழுது சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதம் பித்ருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது. ஆரம்பத்திலேயே புரட்டாசி 18ஆம் தேதி அன்றைக்கே மகாலயபட்சம் ஆரம்பம். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது. தந்தை இல்லாதவர்கள், அதை தவிர தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம் சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது மகாபரணி இந்த வாரத்தில் 21/9/2024 அன்றைக்கி மகாபரணி, அதாவது பித்ருக்களுடைய இறந்த திதி அதெல்லாம் தெரியாதவர்கள் அவர்கள் இந்த நாளில் மகாபரணி அன்னைக்கு இது கொடுத்துடலாம், அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். பொதுவாகவே இந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும். ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது, ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும். அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா 5/9ன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், அது தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ, அதாவது அதை தவிர துர்கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதோ, துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும். அது தவிர மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவரை அவர்கள் செய்ய வேண்டிய, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கிருத்திகை நட்சத்திரம் வருது. அதாவது கிருத்திகை நட்சத்திரம் 22ஆம் தேதி அன்றைக்கி 22/9/2024 அன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை விரதம், முருகனுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சஷ்டியில் விரதம் இருந்தாலும் சரி, கிருத்திகையில் விரதம் இருந்தாலும் சரி, அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்திக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலம். அதாவது குழந்தை பிராப்தி பெறணும்னா முருகனை வேண்டின்னு விரதம் இருக்கிறது விசேஷம். அது தவிர எதிரிகளை வெல்லணும் அப்படின்னா முருகனை வேண்டின்னு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவாக இந்த வாரத்தில் பித்ருக்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்கிறதும் பித்ருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் செய்கிறதும் ரொம்பவே முக்கியமானது. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சந்திராஷ்டம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம்னு சொல்கிறோம். மதிகாரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். தப்பான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதன் மூலியமாக வரக்கூடிய விசேஷங்கள் வராது. இல்லைன்னா தவறாக சென்றதுனால பிரச்சனையில் போய் முடியும். அதனால் முடிஞ்ச வரலும் இந்த சந்திராஷ்டம காலத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அதை தவிர யாருக்கும் எந்த ஒரு காசிப்ஸ் பண்ணுறதும் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை
எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்களே ஏனால் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அது போட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்து, அதாவது சந்தின்றது நட்சத்திர பாத சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி, லக்ன பாத சந்திகள், எந்த சந்திகள் இருந்ததுனாலும் அந்த சந்தியை விட்டு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதை எடுத்து கரெக்டாக இது பண்ணி உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கால கோச்சார பிரகாரம் உங்களுக்கு ஏற்றமான காலகட்டம் எப்பொழுது, இல்லை இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற எளிய பரிகாரத்தின் மூலியமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 16/9/2024 22/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குடும்பஸ்தானாதிபதி, பேச்சு ஸ்தானாதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போகிறார். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். பேச்சின் மூலியமாக எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய மனப்பக்குவமும் சாதிக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு வரும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். திக்பலம் பெறர் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தேனால் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் சொத்துக்கள் வரும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தவிர பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக பொறுமையாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தந்தையின் மூலியமாக பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவா நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் அதாவது 16/9/2024 22/9/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு இருந்தாலும் சந்திராஷ்டம காலகட்டத்தில் கொஞ்சம் உடல்நிலையிலையும் ஜாகிரதையை பார்த்துக்கிறதும் புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. இது எவ்வளோ நாள் அப்படின்னா 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி காலை ஒரு 7:15 மணி வரலாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டியதுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய குளத்துலேருந்து இல்லைன்னா பூப்படையிலேருந்து வாங்கிட்டு போய் சிவன் கோயிலில் கொடுங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். ராகுவோட சம்பந்தம் 18ஆம் தேதி காத்தால் ஒரு 7:15 20ஆம் தேதி காலை ஒரு 9:45 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் சந்திர பகவான் 9ஆம் இடத்துல இருக்க உங்களுடைய ராசிநாதனே 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தந்தையின் உடல்நிலையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு பௌர்ணமி யோகம் வேறு வருது. அதன் மூலியமாக 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று 3ஆம் அதிபதி சூரியன் சந்திரன் சமசப்தமாக 180வது பாகையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 10இல் ஒரு பாகியாக இருக்கணும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். 10ஆம் இடத்துல போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சந்திர பகவான் 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கும். ராசிநாதனே இருக்கிறதுனால நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும்.
உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடியது. குரு சந்திர யோகம், கஜகேசி யோகம்னு சொல்கிறோம். இதன் மூலியமாக 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கடகராசிக்காரர்கள் விவசாயம், அதை தவிர இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள், பால் மற்றும் தண்ணீர், இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவா இதெல்லாம் அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் நல்ல ஒரு விலை கழித்து அதில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தேனால் அதுவும் இந்த மரைன் இன்ஜினியரிங் படிக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரம் நீங்கள் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய மாலையபட்சம் தர்ப்பணம் எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணுங்க. பித்தர்களுக்கு உண்டானதையும் பண்ணுங்க. அதை தவிர அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்ச பால் கோவில் பிரசாதம் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.